ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி ஜாம். இப்போ இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இன்றைக்கி 500 grams ஆஃப் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதோட மேலே இருக்க அந்த க்ரௌனை ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபர்தராக ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு சாஸ் பேன் மாதிரி எடுத்துக்கோங்க, ஸோ தட் குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பெரிய சங்க்ஸு உங்களோட ஜாமில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய பீசஸாகவே போட்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ டோன்ட் ப்ரிஃபர் நீங்கள் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் சங்க்ஸாக கட் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்மால் டேஷ் ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நான் 300 grams ஆஃப் சுகர், 500 grams ஆஃப் ஸ்ட்ராபெரிக்கு 300 grams ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டு ஸ்டார்ட் வித் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி பாயிலுக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes போல் குக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டு இப்போ இந்த ஃப்ராத் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாயில் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ட்ராபெரியை. இப்போ இது நல்லா ரெடியூஸ் ஆகி கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுக்கு உங்களுக்கு 20 to 30 minutes தேவைப்படும், டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி. இந்த ஃப்ராத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம் லேசாக. இந்த ஃப்ராத் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டில் இருக்க ஏர் கண்டென்ட் அதனால் வர பபிள்ஸில் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஃப்ராத்து. திஸ் டசன்ட் அஃபெக்ட் அவர் ஜாம் குவாலிட்டி இன் எனி வே. பட் எதுக்காக நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஜாரில் இட் மைட் ஆக்குபை சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை ரிமூவ் பண்ணுறோம். பட் அதர்வைஸ் இட் டசன்ட் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த ஜாம் இன் எனி வே. இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இப்போ அரௌண்ட் 10 minutes கிட்ட நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளேமை லோ பண்ணியாச்சு. பாருங்கள், கலர் ஆஃப் த ஜாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் இது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகணும். ஸோ இதை நம்ம ஃபர்தராக இன்னொரு 10 minutes கிட்ட குக் பண்ண போகிறோம். ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. ஃபர்தராக நமக்கு கூல்டவுன் ஆகும்போது இன்னுமே கரெக்டாக திக்காகிட்டு இது நமக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை எப்படி செக் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். நான் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஃப்ரீசரில் இந்த பிளேட்டை ஒரு 5 minutes கிட்ட நான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக இதில் போட்டு பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வெசலை வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 4 to 5 minutes வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள்.
வச்சுட்டு நம்ம இது மாதிரி ட்ராப் பண்ணி பார்த்தோன்னா இது பாருங்கள், இட்ஸ் நாட் மூவிங். ஸோ திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. ஸ்ட்ராபெரி ஜாம் இப்போது சீசனல் ஃப்ரூட்டை நீங்களே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம பாட்டில்டு வாங்கினோன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் பண்ணும்போது நம்ம இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ணும்போது அதோட ஃப்ரெஷ்னஸே டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம்.